ஊடகம் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தை எப்படி கொண்டு போக போகுது. குறிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா, யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கிடுச்சு. எதுக்கு நம்ம சிரிக்கிறோம், எதுக்கு நம்ம அழுகிறோம், அது அவங்களுடைய கற்பனைக்கு அது எப்படி அவங்க கொண்டு போய் அது மூலமாக அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். மனிதனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. உள்ளபடி என்ன எண்ணத்தில் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களத்தில் நாம் எப்படி உழைக்கிறோம், அவன் இன்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி. இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனலை நான் மலேசியா நாட்டிற்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்களை நான் கல்வி சுற்றுலாக்கு அழைத்து செல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுங்க, மலேசியா மக்களோட நீங்கள் உரையாற்றிட வேண்டும் என்று சொன்னும் பொழுது உடனடியாக நான் ஒப்புக்கொண்டு அங்கே நான் உரையாற்றினேன். அப்போ வந்து ஷாகுல் சொன்னாங்க, இது இங்கே மட்டும் இல்லை, இது தொடர்ந்து இது பல நாடுகளையும் நாங்கள் இதை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னும் பொழுது நல்ல விஷயம், சீக்கிரம் பண்ணுங்கன்னா இன்றைக்கி அதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கின்றேன். தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் சீமனன் சொன்னது போல் உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள், மற்றபடி மக்கள் அதை அவங்க நாங்கள் அசஸ் பண்ணட்டும். இப்போ நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் எல்லாரும். இந்த ஃபாசிசம் இஸ் நத்திங் பட் அது என்ன பண்ணும் அப்படின்னு ரசல் பெட்ராண்ட் சொல்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபேசினேட் த ஃபூல்ஸ் அண்ட் தென் மசில் தி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறோம். ஸோ ஊடகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முட்டாள்களை முதல்ல தன் வசப்படுத்திடும், தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைக்க வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருந்து விடாமல் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். நீங்கள் தவறுக்கு யாராக இருந்தாலும் எல்லாருமே சரியான பாதையில் போகிறாங்க நம்ம சொல்ல முடியாது. தவறுகள் சில நேரத்தில் எங்கள் ஆங்கிளில் நாங்கள் செய்வது சரியாக இருக்குன்னு, அதை பல நேரத்தில் நீங்கள் இல்லை நீங்கள் போகிறது தவறான பாதை, இது இப்படி நீங்கள் மாற்றிக்கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அதை திருத்தி கொள்ள வேண்டியதுதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அப்படி செய்யும்பொழுது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்கே வந்து நிற்குதுன்னா 5 வருஷம் கழித்து தேர்தல் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அங்கே நிற்குது. ஸோ அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கிறது தான் இருக்கின்றது. இது யாரை கையை பிடிச்சி இழுத்தும் எங்கள் பக்கம் வாங்கலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம். அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்வதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஒரு தமிழனாக அங்கே மட்டும் நீங்கள் கோல் வச்சுன்னா பத்தாது, இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும். அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.